அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. அண்ணன் கெரியரின் உச்சத்தை மட்டும் விட்டு வரல, வாழ்க்கை துணையும் விட்டுட்டு வந்திருக்காப்ல. ஏன்னா 20 வருஷமா குடும்பம் எடுத்துக்கிட்ட பிள்ளையும் பார்த்துருக்காங்க. அவங்கள பார்த்து ஒருத்தே இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க மக்கள் பிரச்சனை முக்கியம் அப்படின்னு யாரு சொல்றா? ஒரு தலைவர். இதுக்கு இந்த முட்டா தற்குறி கூட்டம் இருக்கு இல்லையா, இதுக்கு முட்டு கொடுக்குதுங்க. ஒரு தற்குறி என்னன்னா, சங்கீதா போனா போட்டோம், எங்க அண்ணனுக்கு நான் பொண்டாட்டியா வருவேன் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு தற்குறி என்னன்னா, அவன் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான், இவன் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான், எங்க அண்ணன் வந்து கோடிக்கெல்லாம் காசு வச்சிருக்காரு, அவர் எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தற்குறி சொல்லுது. ஒருத்தர் என்னன்னா, சங்கீதா விஜய்க்கும் எலெக்ஷன் வரப்ப ஒரு கேம் விளையாடுறாங்க, இது மக்கள் மனசுல வந்து பெரிய பேச்சு பொருளாகும், அதனால ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கும் அவர் மகனுக்கு போட்டி யாரு வந்து அதிக சம்பளம் வாங்குறது, அதனால வந்து அவர் வீட்டை விட்டு வெளில போய் வந்து டைரக்டர் ஆயிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இன்னொருத்தருக்கு என்ன சொல்றானா, விஜய் கல்யாணத்துக்கு போகும்போது நடுவழியில வந்து த்ரிஷா கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால வந்து விஜய் அவர்கள் வந்து த்ரிஷா வந்து தன்னோட கார் அழைச்சிட்டு போனாரு அப்படிங்கிற ஒரு தற்குறி. ஆக மொத்தத்துல நம்மள பைத்தியக்காரன் ஆகிட்டாங்கன்னு தற்குறிங்க. இந்த பைத்தியத்துக்கெல்லாம் ஒரு டாக்டரா அவங்க கடமையை செஞ்சுட்டாங்க சங்கீதா மேடம். நம்மளையும் இந்த தமிழ்நாட்டையும் இந்த தற்குறி கூட்டத்திலிருந்து நம்மளை காப்பாத்திட்டாங்க. இதுல இவனுங்க வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாங்க தற்குறிங்க. அது என்னன்னா, இது விஜய் அவருடைய தனிப்பட்ட விஷயம், இது எப்படி நீங்க பேசலாம், நீங்க பேசுறதுக்கு எப்படி உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்களா மனுஷனுங்களா அப்படி நம்மள திட்டுறானுங்க. ஏண்டா, ஒரு மாசம் முன்னாடி உங்க கட்சியை கொள்கை ரீதியா வந்து விமர்சனம் பண்றவங்க எல்லாத்தையும், அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் கொச்சையா கேவலமா பேசுனீங்களா? அப்ப தெரியலையாடா உங்களுக்கு இது தனிப்பட்ட ஒரு ஆபாச முறைன்னு? இது எப்பறம் தனிப்பட்ட விஷயமா இருக்கும்? 20 வருஷமா குடும்பம் நடத்தின பெண்ணு, 2 பிள்ளையும் பெற்ற பெண்ணு, அவங்க உரிமையை கேட்டு, அதாவது அவருக்கு உங்க கட்சி தலைவருக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்த வகையில நீதிமன்றத்தை அணுகி அவங்க விவகாரத்தை கேட்கறாங்க. அவங்கள வந்து நீங்க கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி உங்க தலைவர் உட்பட, அதாவது ஒருத்தே இல்லைங்கிறாரு. ஒரு கட்சியின் தலைவரே இப்படி பேசுறாரு. அவர் தொடர்ந்து அவர் படத்துல பெண்களையும் பெண் சுதந்திரத்தையும் பத்தி பேசினவரு இப்படி பொது வழியில ஒரு பொண்ணை ஒருத்தே இல்லைங்கிறாரு. அவருடைய மனைவி அதுவும். இது போல உங்க அக்காக்கு தங்கச்சி நடந்தாலும் இப்படிதான் முட்டு கொடுப்பீங்க போல. உங்களா டேய், நான் யாரையும் குறிப்பிட்டோ எந்த இடத்தையும் குறிப்பிட்டோ சொல்லல. ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. தலைவனே படுமோசமா இருந்துட்டான்னு முடிஞ்சுக்காத. தலைவர் எப்படியோ அப்படிதான்.